விஆர்எஸ்ஏ 75 சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 நேற்று நடந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 15 நேற்று நடந்த மேட்ச் வந்து லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் நடந்தது. இது வந்து பெங்களூர் ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. அவங்களோட ஹோம் கிரவுண்ட். ஆர்சிபி டாஸை வின் பண்ணாங்க. சூஸ் டு போல் செலக்ட் பண்ணாங்க. பேட்டிங் வந்து எல்எஸ்டிக்கு கொடுத்தாங்க. எல்எஸ்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. டிகாக் கிரேட் ஸ்டார்ட் தான் சொல்லணும். 81 ரன் 56 ரன் ஒரு நல்ல ஒரு ஷார்ட்டை கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் ஜென்ரேட் பண்ணார். பூரான் வந்து 40 அவுட் ஆஃப் 24 ரன் எடுத்தார். ஸ்டெம்பிள்ஸ்ட் வந்து நல்லா ஆனார். 24 அவுட் ஆஃப் 15. கேஎல் ராகுல் நாக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் 20 அவுட் ஆஃப் 14 இருந்தது. ஒரு நல்ல ஒரு எல்எஸ்டி வந்து பேட்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு ரன் ரேட்டை வந்து கண்டினியூஸாக பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு நல்ல ரன் ரேட்டை கொடுத்தாங்க. அது ஆர்சிபி bowling பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஒண்டி தான் 2 விக்கெட் எடுத்தார். வேறு யாருமே சொல்கிற மாதிரி விக்கெட் எடுக்கல. சுராஜ் எல்லாம் டிப்ளஸ் தயால் எல்லாமே ஒரு விக்கெட் தான் எடுத்தாங்க. bowling வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வீக்கர் செக்ஷனாக தான் இருக்குது. ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கோலி வந்து 22 ரன் நல்ல ஒரு ஸ்டார்டிங் கொடுத்தாரு. ஆனால் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. விக்கெட்டை பறி கொடுத்து எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து டூப்ளேசி வந்து ரன் அவுட் ஆகிட்டார். அடுத்த கண்டினியூவாக விக்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் தான் சொல்லணும். எல்எஸ்டி நல்ல ஒரு bowling பால் கண்டெயின் பண்ணாங்க. ரெகுலர் இன்டர்வல் விக்கெட் எடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு குட் கிரிக்கெட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது எல்எஸ்டி கிட்ட. பட்டிதர் வந்து 29 எடுத்தார் ஒரு 21 பாலில். மிடில் ஆர்டர் வந்து ஆர்சிபியில் வந்து கரெக்டாக இல்லாதனால அவங்களால வந்து ரன் வந்து ஈஸியாக சேஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேட்ச் எண்டு வரைக்கும் போனாங்க. இருந்தாலும் லெம்ப்ரோ வந்து நல்ல ஒரு லாஸ்ட்டு எண்டில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருந்தது வின் பண்ணுற மாதிரி. 13 அவுட் ஆஃப் 33 ரன் எடுத்தார். ஒரு 33 ரன் வந்து லாஸ்ட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் ரொம்ப நல்ல ஒரு 6-4 பவுண்ட்ரி நல்லா பறக்க விட்டார். ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. ஆனால் அவருக்கு சப்போர்ட்டாக யாருமே ஆடல. தினேஷ் கார்த்திக் ஆடுவாருன்னு எதிர்பார்த்தோம், நல்லா ஆடல. கேமரான் க்ரீன் நல்லா ஆடல. யாருமே வந்து ஆர்சிபி பொறுத்தவரை bowling பேட்டிங் ஃபார்ம்லேயே யாருமே இல்லை. bowling வந்து எல்எஸ்டி வந்து நல்லா போட்டாங்க. மயந்த் யாதவ் சொல்லி ஆன பால்லாம் சரியான யாருக்கார் நல்ல ஒரு பால் போட்டார். 3 அவுட் ஆஃப் 14 ரன் தான் ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்தார். நவீன் வந்து 2 அவுட் ஆஃப் 25 பால். சித்தார்த்தோ 1 அவுட் ஆஃப் 24 பால் கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஸ்கோரு நல்ல ஒரு இது வந்தது. எல்எஸ்டி வந்து ஈஸியாக வந்து மேட்சை வின் பண்ணாங்க தான் சொல்லணும். 28 ரனில் வந்து எல்எஸ்டி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு பாயிண்ட் டேபிளில் வந்து 2 பாயிண்ட் ஆட் ஆகுது. ஃபார் மோர் அப்டேட் உங்களுக்கு வந்து ஐபிஎல் பற்றி வரணுன்னா விஆர்எஸ் 75 சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்கில். இன்னைக்கு வர மேட்ச்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக அந்த அப்டேட் வந்து உங்களை வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த வாட்சிங் சேனல். தேங்க்யூ சப்போர்ட்டிங். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ்.